ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் ஆரோக்கியமான பிரண்டை சாதம் மற்றும் உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. வெங்காயம், பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, குழம்பு மசாலாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது பிரண்டை சாதத்துக்கு பிரண்டை, ஒரு பிடி கருவேப்பிலை, 3 பட்டை மிளகா, புளி கொஞ்சம், மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகா, கடலை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், சோம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மசாலாத்தூள், தனியாத்தூள். குழம்பு மசாலாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். தனியாத்தூள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஏன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறோம். மசாலாத்தூள் வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை பீஸாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன், இண்டக்ஷன் ஸ்டவ்வில். கொஞ்சம் நேரம் இருக்கணும், 2 மினிட்ஸில் வெந்துடும். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், புளி, பட்டை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பிரண்டை வெட்டி வச்சுருக்குறோம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கு இங்கே சைடில் ரெடி ஆகிடுச்சு. தனியா இலையை அது மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகா, கடலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்குறேன். போட்டு நல்லா வறுத்துருங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பிரண்டை சாதம் பார்த்திங்க அப்படின்னா பசியை நல்லா தூண்டும். இப்போ வீட்டில் சாப்பிடாம பசங்க இருப்பாங்க, வாரம் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு பசி நல்லா தூண்டிடும். ரைஸில் இதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், பிரண்டை சாதம் ரெடி. சுவையான பிரண்டை சாதம், உருளைக்கிழங்கு